49வது சென்னை புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் புத்தக காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டு 49வது புத்தக காட்சி வரும் 8ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புத்தக காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து எழுத்தாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரிலான விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். 1000த்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளன. குறிப்பாக அரங்குகள் தயார் செய்யும் பணி, பதிப்பாளர்களின் விற்பனை அரங்கில் அவர்களின் புத்தகங்களை நிரப்பும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் வசதிக்காக உணவு அரங்குகள், குடிநீர், அனைவருக்குமான கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் முதல் புத்தக காட்சி மைதானம் வரை இலவச பேருந்து சேவையும் இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. 49வது சென்னை புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் புத்தக காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டு 49வது புத்தக காட்சி வரும் 8ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புத்தக காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து எழுத்தாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரிலான விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். 1000த்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளன. குறிப்பாக அரங்குகள் தயார் செய்யும் பணி, பதிப்பாளர்களின் விற்பனை அரங்கில் அவர்களின் புத்தகங்களை நிரப்பும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் வசதிக்காக உணவு அரங்குகள், குடிநீர், அனைவருக்குமான கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் முதல் புத்தக காட்சி மைதானம் வரை இலவச பேருந்து சேவையும் இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது.